ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ கார்டன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படி நம்ம உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம நிறைய இந்த ரோஜா செடியை வளர்க்க செலவு பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ரெகுலராக கிச்சனில் வேஸ்ட்டாக தூக்கி போடுறத கூட நம்ம உரமாக தயாரித்து ரோஜா செடிகளுக்கு கொடுத்தோம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா மொட்டுகளும் புது தளிர்களும் அதுக்கப்புறம் பூக்களும் நிறையவே பூக்கும். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டை ஓடு, அதுக்கப்புறம் டீ தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல், பூண்டு தோல், அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஆரஞ்சு தோல், இது எல்லாமே நம்ம அரைச்சி ஒன்றா கலந்து நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். அதை நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டை ஓடு ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோலை தனியாக அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் நல்லாவே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது பவுடர் மாதிரி ஆகிடும். இது கூடவே நம்ம ஆரஞ்சு தோல் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லா செடிக்கும் கொடுத்தோம்னா அது நல்லாவே வேருக்கு ஒரு நல்ல உரமாக மாறி நிறையவே பூக்களும் புதிய தளிர்களும் வரும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக வினோ கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.